ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வச்ச செடி முருங்கை இப்பதான் ஒரே ஒரு முருங்கை காய்ச்சது. சரி அதை பறிக்கலாமே நான் ஓடி வந்தா எனக்கு பின்னாடி என் பொண்ணு எப்படி ட்ரெஸ் தூக்கி தலையில மாட்டின ஓடியா பாருங்க. என்ன பிரச்சனை கேட்டேன். எப்பா அந்த முருங்கை நான் தான் பறிப்பேன், நீ அப்படியே ஓரமா நில்லு. நான் ஓரமா நிக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு பாப்பான்னு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு இங்க பாரு இந்த மரத்தை 12 அடிக்கு மேல இருக்குது. சோ நானே பறிக்கிறது கஷ்டம், நீ எங்க பறிக்க போற, கம்ம நில்லு பாப்பான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பறிச்சே தீருவேன், நானே தான் பறிப்பேன், என்ன யாரும் தூக்கலாம் கூடாதுன்றா. சரி ஹீமா இப்ப எப்படிதான் பறிக்க போறேன்னு கேட்டா, அப்பா இந்த காம்பவுண்ட் மதில் மேல ஏறி பறிச்சா எனக்கு சேஃப்டி கிடையாது, அதனால நீங்க அந்த முருங்கை மரத்தை தூக்கினு அப்படியே சென்டர் தான் வாங்கும். எப்படி லபாக்குன்னு ஏறணும் பாத்தீங்களா? இப்ப என்ன பண்றீங்க, அப்படியே முருங்கை மரத்தை சாச்சி முருங்கைக்காய் என் கைக்கு வர மாதிரி பண்ணீங்கன்னா நான் முருங்கை பறிப்பேன்ல. அப்பா ஐம் வெயிட்டிங், சீக்கிரம் சாய்ங்க. ஹீமா பாப்பா என்னென்ன வேலை பார்க்க வைக்கிற பாரு நீ. சரி இருந்தா ஒழுங்கா பறி. அப்பா இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி பிடிப்பா, எனக்கு கட்ட மாட்டேங்குது. சூப்பர் பா, சூப்பர் தாடி பாடினே. எவ்வளவு அழகா முருங்கை பறிச்ச பாத்தீங்களா? சரி இதை நான் பாட்டிக்கிட்ட எடுத்துமே கொடுக்குறேன், நீங்க அப்படியே முருங்கை மரத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு வாங்க. எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குப்பா.